மத்திய கிழக்கில் பிப்ரவரி 28, 2026 அன்று தொடங்கிய இந்த தீவிரப் போர் இன்று மார்ச் 4, 2026 ஐந்தாவது நாளை எட்டியுள்ளது. தற்போதைய கள நிலவரப்படி யாருக்கு எவ்வளவு பாதிப்பு மற்றும் யாருடைய கை ஓங்கியிருக்கிறது என்பது குறித்த விரிவான தொகுப்பு இதோ. தற்போதைய சேத விவரங்கள் மார்ச் 4 மாலை வரை. இந்த குறுகிய கால போரில் ஈரான் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்துள்ளது. ஈரான் 1500+ உயர்தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். 17 போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. அணுசக்தி மையங்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணை தளங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் 12-15 ஏவுகணை தாக்குதல்களால் கட்டிடங்கள் சேதம். 1200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஹைஃபா கடற்படை தளம் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா 6 வீரர்கள். குவைத் மற்றும் கத்தாரிலுள்ள தளங்கள் தாக்கப்பட்டன. நட்பு நாட்டு தாக்குதலால் 3 F-15 போர் விமானங்கள் இழப்பு. துபாய் UAE 3 உயிரிழப்பு. துபாய் மற்றும் ஷார்ஜாவில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் 60க்கும் மேற்பட்டோர் காயம். லெபனன் ஹிஸ்புல்லா 50+. பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளங்கள் மற்றும் தலைவர்கள் இலக்கு வைக்கப்பட்டனர். யாருடைய கை ஓங்கியிருக்கிறது? தற்போதைய நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டணியின் கையே மேலோங்கியிருக்கிறது. வான்வெளி மற்றும் கடல் கட்டுப்பாடு. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானின் வான்வெளியை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அறிவித்துள்ளன. ஈரானின் கடற்படை பலம் கணிசமாக சிதைக்கப்பட்டுள்ளது. தலைமைத்துவம் இழப்பு. ஈரானின் மிக உயரிய தலைவரான அலி கமேனி கொல்லப்பட்டது அந்த நாட்டிற்கு ஈடுகட்ட முடியாத பின்னடைவாகும். தற்போது அங்கு ஒரு இடைக்கால குழு ஆட்சியை நடத்தி வருகிறது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளதால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் அமெரிக்கா தனது கடற்படையைக் கொண்டு அந்த பாதையை திறக்க முயற்சி செய்து வருகிறது. சவுதியிலுள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் சவுதி அரேபியா தற்போது இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானை தாக்க தயாராகி வருகிறது. துபாய் UAE போரில் நேரடியாக பங்கேற்கவில்லை என்றாலும் துபாயின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் துபாய் பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளது. சுமார் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை UAE தடுத்து அழித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ கட்டமைப்பை முழுமையாக முடக்க இஸ்ரேல் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஈரான் தனது வெல்ல முடியாத ஆயுதங்களை இன்னும் பயன்படுத்தவில்லை என்று கூறி வருவதால் போர் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது.